இன்னைக்கான காணொலியில் ரெண்டு முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் செக் ரிப்பப்ளிக்கு இந்தியா ஏகப்பட்ட ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம், இதுக்கு முன்னாடி பல தடவை செக் ரிப்பப்ளிக் இந்தியா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க. நம்மளோட ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அண்ட் மோட்டர்ஸில் இருக்கக்கூடிய அதே ஆமுனிஷனும் நேட்டோவோட அந்த ஸ்டாண்டர்டும் ஒன்றா இருக்கிற காரணத்தினால பல ஆண்டுகளாக காஸ்ட் கம்மியாகவும் நல்ல தரமான ஆயுதங்களும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரி ஆயுதம் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு நாடு தான் இன்னொரு ப்ராமிஸை யுக்ரைனுக்கு பண்ணுது. அண்ட் அந்த ப்ராமிஸ் கூடிய சீக்கிரம் இந்திய ஆயுதங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்றது தான். இது என்னடா இது, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக இந்திய ஆயுதம் போகுது அப்படின்றத பற்றியும், கூடுதலாக ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அண்ட் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை பற்றி இந்தியாவோட டிஆர்டிஓ சீஃப் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றியும் தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பொதுவாக இந்த மீம் சேனல்லலாம் மீம்ஸ் போடுவாங்க. அதுலலாம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு போர்னு வந்தால் எந்த தரப்பு ஜெயிக்கணும் அப்படின்றது அந்த தரப்பு சைடில் இருக்கக்கூடிய கடவுளோட அந்த ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புவாங்க. அதாவது ஐ ஸ்டாண்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி அதை சிம்பிளாக முடிப்பாங்க. கடவுள் வந்து எந்த சைடு நிற்கிறாங்களோ அந்த சைடு நான் நின்னேன் அப்படின்னா நான் போரில் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஸ்டாண்ட் வித் MIC, மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு தரப்பில் எந்த தரப்புக்கிட்ட ஒரு தரமான மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அந்த தரப்பு தான் போரில் ஜெயிக்கும். உலகம் முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் நடக்கும். யார் சைடு நீதி இருக்குது, யார் சைடு நியாயம் இருக்குது அப்படின்ற பேச்செல்லாம் இங்கே எடுபடாது. யார் சைடு வெப்பன்ஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்குன்றது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமே. இதுக்கு இப்போது ஒரு சிறந்த உதாரணம் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் இந்த போரில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் நீங்கள் நியூஸஸ் ஆர்டிகல்ஸை படிக்கலாம். அது உண்மைதான். பட் இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், ரஃபேல் இண்டஸ்ட்ரீஸு, எல்பிட் சிஸ்டம்ஸு, IAI இஸ்ரேலிய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 3 கம்பெனியும் கடந்த 2023 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்புறம் செகண்ட் குவார்ட்டர் காட்டிலும் இப்போது அவங்களோட இன்கம் அப்படின்றது 18% 35% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஒரு போரில் இவ்வளோ தூரம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரி எப்படி இவ்வளோ அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும்? அதுக்கெல்லாம் ஒரே காரணம் MIC தான். இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இஸ்ரேலி ஏரோஸ்பேஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஆயுதங்களை அவங்க அந்த ஒரு இடத்துல ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணி அதை உலகத்துக்கே போட்டு காட்டுறப்ப அஃப்கோர்ஸ் அவங்களோட கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் எகிர்றது நடக்கிற ஒரு விஷயந்தான். இதுதான் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா MIC. இந்த MIC அப்படின்றதுக்கு வந்து கருணைன்றதே கிடையாது. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த சைடு காசு இருக்கோ அந்த சைடு நின்று போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்மளோட சேனலில் நம்ம பல தடவை சொல்கிறோம், மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மோசமானவன். ஒரு மனிதன்கிட்ட இன்னொரு மனிதனை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கி தான் ஆகணும். MICயில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்றதை நான் சொல்லுவேன். MIC அப்படின்றது ரெண்டு சைடும் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி. அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்பன் சப்போர்ட்டு. இந்தியாவோட ஸ்டேட் ஓன்டு ஆமுனிஷன் கம்பெனி செக் ரிப்பப்ளிக்கு ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதன் மூலமாக இந்தியாவோட கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேலே நட்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக இந்திய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. சிமிலராக இதே மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரஷ்ய ஆயுதங்களும் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது ரஷ்யாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அதே சமயம் இப்போது இந்தியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் MICயில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட். ரெண்டு சைடு கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். இன்னமும் நான் இறங்கி சொல்லணும் அப்படின்னா, ஈரான் இப்போது ஒரு டேங்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த டேங்க் வந்து பேட்டன் டேங்க்ஸ், அமெரிக்கா உருவாக்கின ஒரு பீரங்கி. அமெரிக்க பீரங்கியை வச்சு அமெரிக்காவுக்கு எதிராகவே அவங்க சண்டை போட போகிறாங்க. அண்டு F-14 டாம்கேட்ஸை பற்றி நம்ம பல தடவை பேசியிருப்போம். அமெரிக்க ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அமெரிக்காவோட நண்பர்களுக்கு எதிராகவே மிரட்டலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஸோ MICயோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸு இது தான். பட் என்ன தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் இதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மக்களையும் நம்மளோட சாவரனிட்டியையும் நம்மளோட ஒரு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். அதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர MICனால் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம MICயை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கடைசியில் தோக்க போகிறது நம்ம தான். இப்போ இந்த MICயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி இந்திய ஆயுதம் யுக்ரைனுக்கு போகுது அப்படின்றத பற்றி நம்ம கடந்த காலங்களில் பேசியிருப்போம். அதே மாதிரி தான் இப்போயும் செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இந்தியாவோட ஒரு டீலை போட்டு ஆயுதங்களை வாங்குகிறாங்க. இந்த ஆயுதங்கள் செக் ரிப்பப்ளிக்கு தான் போகுது. அஃபீஷியலாக ஆயுதங்கள் அவங்க கேட்குறாங்க அப்படின்றப்ப முன்னாடியே டீல்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க.
இத்தனை ஆயுதங்கள் இத்தனை வருஷம் எங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் முன்னாடியே போடப்பட்டிருக்கும் போருக்கு முன்னாடியே. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டின் படி நம்மக்கிட்டேருந்து இந்த ஆயுதங்களை வாங்குறாங்க. ஓப்பனாகவே சொல்லி நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்த போகிறதில்ல, நாங்கள் யுக்ரைனுக்கு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சில ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபைட்டர் ஜெட்டு, ரேடார் டெக்னாலஜி, மிசைல்ஸ் அப்படின்னு வரப்போ சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டின் படி நம்ம ஒரு கண்ட்ரிக்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஆயுதத்தை பிற கண்ட்ரிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானோட F-16 போர் விமானம். இந்த F-16 போர் விமானத்தை தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்தணும், ஆப்கானிஸ்தானுக்குள்ளே மட்டும்தான் இந்த விமானத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஆயுதங்கள் பயன்படுத்துகிறீங்க, என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதுக்கு அவங்க அமெரிக்காவுக்கு கணக்கு சொல்லி ஆகணும். பேசிக்காக கவர்மெண்ட்டில் போலீஸ் பயன்படுத்துகிற ஒரு துப்பாக்கி மாதிரி ஒவ்வொரு தோட்டாவுக்கும் அவங்க கணக்கு சொல்லி ஆகணும். ஆனால் அதே இது சுக்காய் போர் விமானம்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சுக்காய் போர் விமானம், இந்த சுக்காய் போர் விமானத்தை வச்சு நம்ம யாரு கூட வேணாலும் சண்டைக்கு போகலாம், எத்தனை மிசைல்ஸை வேணாலும் ஃபயர் பண்ணலாம், யாருக்கும் நம்ம கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னா புதுசாக ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு மிசைல்ஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ சில அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் போடப்படும். அந்த அக்ரிமெண்ட்டின் படி இந்த ஆயுதம் யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை மேனுஃபேக்சர் பண்ணவங்க முடிவு செய்வாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணவனுக்கே இந்த ஆயுதம் திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சாதாரண விஷயம்தான். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்ட்டிலரி ஷெல்ஸுக்கும் மோட்டர்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆயுதங்கள். முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர்லேருந்து இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தோட பழமைத்தன்மை கூடுதலாக இந்த ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு பெருசாக எந்த ஒரு தொழில்நுட்பமும் தேவைப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து செக் ரிப்பப்ளிக் இந்த ஆயுதங்களை வாங்குறதுக்கு ஒரே காரணம் இந்தியாவில் சீப்பான லேபர் இருக்குது அப்படின்றது தான். அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க நாட்டிலே வச்சு இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க நாட்டில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணால் லேபர் காஸ்ட் அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு எங்களோட மோட்டர்ஸ் எங்களோட ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் பயன்படுத்தணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆயுதத்தை விற்க முடியாது, காசு பார்க்க முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லூப் ஹோல்ஸ். ரஷ்யா எப்படி சாங்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லூப் ஹோலை பயன்படுத்தி சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அண்ட் அதே மாதிரி இதே லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி தான் மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யாவோட நண்பர்கள் கிட்டே இருந்தே ஆயுதங்களை வாங்குறாங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்களுக்கு அவங்க கொடுக்குற காசு எங்கேருந்து வருது தெரியுமா? அது ரஷ்யன் ஆசட்ஸ் கிட்டே இருந்து தான் வருது. ரஷ்யாவோட ஆசட்ஸ் செக் ரிப்பப்ளிக்கில் இருக்குது, செக் பேங்க்ஸில் இருக்குது. அந்த ஆசட்ஸில் இருக்கிற பணத்தின் மூலமாக தான் ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாகவே அவங்க ஆயுதங்கள் வாங்குறாங்க. எவ்வளோ குழப்பமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வேர்ல்டு ஆர்டர். இப்படி தான் உலகமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவனுக்கு அவன் நண்பனாக இருப்பான், பட் பேக் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு அகெயின்ஸ்டாகவே அவன் ஆயுதத்தை விற்பான் அண்ட் இவனுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொருத்தவன் வேறு மாதிரி காரியத்தை பண்ணுவான். ஸோ உலகம் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸ் மேட்டருக்கு வருவோம். ஹைப்பர்சானிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸு, இன்னொன்று ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்ற தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில்நுட்பம். ஏன்னா அதில் நீங்கள் ஒரு என்ஜின் ஒன்று உருவாக்கியாங்கன்னா அந்த என்ஜின் வந்து கண்டினியூஸாக அந்த ஏவுகணைக்கோ இல்லை அந்த ப்ரொஜெக்டைலுக்கோ பவரை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளோட கான்செப்ட் சிம்பிள். லைட் வெஹிக்கிளை நீங்கள் அதிக உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அங்கேருந்து அந்த லைட் வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ணி அது எந்த விதமான பவரும் இல்லாமல் கிளைட் பண்ணிகிட்டே வரும். ஸோ கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குறது சுலபம், பட் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை உருவாக்குறதுன்றது கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கிராம்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு என்ஜின் இருக்குது, அந்த என்ஜினை நம்ம எஃபிஷியண்ட்டாக உருவாக்கி ஆகணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட டிஆர்டிஓ சீஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் வந்து இன்னும் 2 to 4 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு இண்டக்ஷனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாப்புல. அவங்க நாட்டில் வந்து ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை போட்டு அந்த ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி இமேஜ் மாதிரி ரிலீஸ் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மையிலே ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளா அப்படின்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் டெக்னிக், அந்த லிட்டோட ஃபேப்ரிகேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். அதாவது வெளிப்படையாகவே அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிட்டு வந்து முழுசாக மூடி இருக்காது, கேப் இருக்கும். லிட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலே இவ்வளோ கேப் விட்றாங்க, இவங்க எப்படி ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பெரிய சந்தேகம். உண்மையிலேயே உங்ககிட்ட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் வே, சீனா மற்றும் ரஷ்யா 2 பேரும் அவங்ககிட்ட இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கணும். இவங்களாம் உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. லிட்டே ஒழுங்காக வந்து மூடுற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்களால லைட் வெஹிக்கிளை உருவாக்க முடியும்? ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து இதே மாதிரியான சிமிலர் ஆயுதங்களை உருவாக்கியிருப்பாங்க. உலகம் முழுக்க 2 கண்ட்ரி ரஷ்யா மற்றும் சீனா இந்த ஹைப்பர்சானிக் லைட் டெக்னாலஜியில் இப்போது
ரேஸில் முன்னாடி இருக்காங்க. இந்த 2 கண்ட்ரிஸும் அமெரிக்காவோட எதிரிகளுக்கு அந்த டெக்னாலஜிலேருந்து சில துண்டுகளை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் இந்த ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இந்தியா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே சூன் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆயுதம் போய் சேரும். ஏன்னா ஏற்கனவே ஸ்டெல்த் விமானம்லாம் அவங்களுக்கு போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நமக்கு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதுக்குள்ளே நம்மளே இந்த டெக்னாலஜியை உருவாக்கிடுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெக்னாலஜின்றது சீனா கொடுக்குறதோ இல்லை ரஷ்யா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் சீனா கொடுக்குற டெக்னாலஜி தான். சீனா வந்து முழுமையாக அந்த டெக்னாலஜியை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. யார் கொடுப்பா? ஒருத்தர் உசுரை கொடுத்து 15 வருஷம் 20 வருஷம் ஹைப்பர்சானிக் லைட் டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே ஈஸியாக யாருக்காவது கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த டெக்னாலஜியில் ஒரு பார்ட்டு தான் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட லீஸ்ட்டு எஃபிஷியன்ட் ப்ரோட்டோடைப், அதாவது இருக்கிறதுலே அவங்கக்கிட்ட மட்டமான ப்ரோட்டோடைப்னு ஒன்று இருக்கும், அதோட டெக்னாலஜி தான் கொடுப்பாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ரஷ்யாவே கண்டுபிடிச்சிட்டு இந்தியா நம்ம கேட்டாலும் அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த டெக்னாலஜியை வச்சு இவங்க உருவாக்குற அந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரீசர்ச்சை பண்ணி ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இல்லை ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை நம்மளோட ஓன் டெக்னாலஜியில் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோடது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம 100% அடித்து சொல்லலாம் நம்மக்கிட்ட பெட்டரான டெக்னாலஜி இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். 3லேருந்து 4 வருஷம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தரமான ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்படின்றது நம்மக்கிட்ட இருந்தாகணும். நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் மாதிரி பிரம்மோஸ் மிசைலை எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி எல்லா சிஸ்டம்ஸும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த சிஸ்டமையும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கம். அண்ட் டிஆர்டிஓட சீஃபும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. இப்போ ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மேட்டருக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிராம்ஜெட் என்ஜின் இந்த டெக்னாலஜியில் இருந்தாகணும். ஸோ அந்த என்ஜினை உருவாக்குறது, அப்புறம் இந்த க்ரூஸ் மிசைல் கான்செப்டுன்றதே வேறு கான்செப்ட்டு, லைட் வெஹிக்கிள் மாதிரி ஈஸி கிடையாது. ஸோ இதன் காரணமாக 10லேருந்து 12 வருஷம் ஆகும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை நம்ம உருவாக்கி வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. பட் எது எப்படியோ ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப புதுசு உலகத்துக்கு. அது எப்படி இருக்கும்னே யாருக்கும் தெரியாது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினாலேயே அதை அதிகமாக எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ப மாட்டுறாங்க. அந்த டெக்னாலஜியை வந்து ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த டெக்னாலஜியை முழுக்க நம்பி அத்தனை நம்பர்ஸில் ஏவுகணைகளை உருவாக்க மாட்டுறாங்க. இன்க்ளூடிங் நம்ம பிஎல்ஏவோட ராக்கெட் ஃபோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ன்றது அவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். மித்த மிசைல்ஸ் தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹை ஸ்பீட் மிசைல்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஹைப்பர்சானிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் அது எப்படி வேலை செய்யுன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஓகேவான ஒரு டைம் ஃப்ரேம் தான். பட் இதுக்கும் டிலே ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனையாகும். ஸோ டிஆர்டிஓ இப்போது கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு பண்ணுறாங்க அப்படின்றது பாராட்டுக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா எப்போயுமே டிலேயோட தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் கையை வச்சு ட்ரைனிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏஎம்சியை தீவிரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எம்ஐசியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது எப்படி கட்டமைக்கப்படணும்? அந்த இண்டஸ்ட்ரி வந்து தனியார் மயமாக்கினா மட்டும்தான் நமக்கு தேவையான தரமான ஆயுதங்கள் வரும். ஒரு அரசாங்கத்தோட கீழேயே அந்த நிறுவனத்தை வச்சோம் அப்படின்னா இனோவேஷன் அப்படின்றது சுத்தமாக நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் என்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ்ன்றது வெளியே வரும். ஆனால் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி அளவுக்கு காம்பீட் பண்ண முடியாது. ஸோ எம்ஐசின்றதை நம்ம உருவாக்குறப்ப அதில் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடணும், நம்மளோட எம்ஐசி நம்ம கழுத்தே அறுக்காமல் இருக்கிற மாதிரி என்னென்ன மாதிரி காரியங்களை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பதிவிடுங்க. அண்ட் இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அண்ட் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த மாதிரி நிறையவே செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்துக்கு வணக்கம். நன்றி, வணக்கம்.